உண்மையான தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணு அப்படின்னு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ நான் கேட்டுக்கிறேன், ஒரு 250 ரூபாயும் ஒரு 3 மணி நேரத்தையும் உண்மையான தமிழனாக இருந்தால் செலவழிங்க. பக்கத்தில் இருக்க திரையரங்குக்கு போய் நீலிரா அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்திய சினிமா வரலாற்றிலே வெளியாக இருக்கிற முதல் தமிழ் ஈழ திரைப்படமாக. இவ்வளவு நாளாக ஒரு படம் கூட வரல. ஆனால் ஆமாம் வரல, அது அப்புறம் பேசுவோம். சோமிதரன் அப்படிங்கிற ஒரு ஈழத்து படைப்பாளியுடைய முதல் திரைப்படம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டாக்க, இன்னைக்கு இருக்கிற வெற்றிகரமான பல தமிழ் திரைப்பட இயக்குநர்களின் கலை தந்தை பாலுமகேந்திரா கிட்ட வேலை செஞ்சார். இவர் முயற்சியில் வெளியாக இருக்கிற இந்த படத்தை தயாரித்தது ஒரு மதுரைக்காரரு, ஒரு சினிமாக்காரரு, நம்ம இயக்குனர் அண்ணன் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். இந்த படத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? முதல்ல வெளியாக இருக்கிற தமிழீழ படம். ஏங்க அப்படின்னா, தணிக்கை குழுவுடைய அனுமதியோட ஒரு தமிழீழ படம் வர்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஏன்னா ஆபாச பாடல்கள்லாம் வந்துடும், ஆபாச வார்த்தைகள் வந்துடும், துப்பாக்கிச்சூடு வந்துடும், கத்தி குத்து ரத்தம் எல்லாம் வந்துடும். ஆனால் நம்ம மக்கள் சந்தித்த வலியும் வேதனையும் இருக்குல்ல, அந்த உண்மை தணிக்கை குழுவை தாண்டி வர்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. இவ்வளோ வருஷத்தில் இப்போ தான் முதல்ல ஒரு சினிமா வந்திருக்குன்னா நம்மெல்லாம் போய் கைவிடிச்சு தூக்கி விட வேண்டிய தேவை இருக்குது. 3ஆம் தேதி வெளியான படம் இந்த ஞாயிறு தாண்டி திரையரங்குகளில் ஓடிட்டுருக்கு. இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் கை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பெரிய தலையாய கடமை. இந்த கேரளா ஸ்டோரி 2, துரந்தர் 1, துரந்தர் 2, காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான முக்கியமான வரலாறுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த இந்திய அரசாங்கம் இந்த வரலாற்றையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். யார் மனசையும் புண்படுத்தாமல் எடுத்துருக்காங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரோட வழியவாது சொல்லணும்னா உண்மையை சொல்லும்போது சிலர் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டணும்ல, அப்படி யாரையுமே புண்படுத்தாமல் அடித்தட்டு மக்களுடைய வலியை வேதனையை மட்டும் எடுத்து சொல்லி இருக்கிற இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான படம். அதில் அந்த கடைசி தருணம்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ஆன்லைன் கல்யாணம்லாம் ஈழ மக்கள் நடத்தியிருக்காங்க பாருங்கள். அன்றைக்கி கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு பிறகு சப்சூடாக வருமா, அதை நீங்கள் போய் படத்தை பாருங்கள். நிச்சயமாக கார்த்திக் சுப்புராஜனுக்கு ஒரு பெரிய நன்றி, சோமிதரனுக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் போய் திரையரங்குகளில் பார்த்து கைவிடித்து தூக்கிவிட வேண்டிய நிலையில் இருக்கிற நம்ம மக்கள் சந்தித்த வலியையும் வேதனையும் எல்லாரும் போய் பாருங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீலிரா எல்லாரும் பார்க்க வேண்டிய திரைப்படம்.